தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக் கொடியில் வாகை மலர் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் கட்சிக் கொடியில் இடம்பெறும் சின்னம் குறித்த இந்த தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. வாகை வெற்றி என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக கட்சிக் கொடியில் வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் வாகை மலர் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், விஜயின் கட்சி கொடியில் வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய முதல் மாநாடு அடுத்த மாதம் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருந்ததுல தற்போது அக்கட்சியினுடைய கொடியில வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியில மஞ்சள் மற்றும் சிகப்பு உள்ளிட்ட 2 வண்ணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுல தற்போது வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகை மலரை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலங்களில் போரில் வெற்றி பெறக்கூடிய அரசர்களுக்கு இந்த வாகை மலர் என்பது வழங்கப்பட்டிருந்தால் தமிழர்களுடைய மலர்களாக பண்டைய காலங்களில் வாகை மலர் என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வாகை என்றால் வெற்றி, அதே போல விஜய் என்றாலும் வெற்றி என்ற இந்த 2 கோணங்களிலும் அந்த மலர் என்பது கட்சியினுடைய கொடியில பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் இந்த கட்சியினுடைய கொடி அறிமுகம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த மாதம் இறுதிக்குள்ளாக கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்ய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று கூட அதற்கான பணிகள் மிக தீவிரமாக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இந்த சூழல்தான் தற்போது அக்கட்சியினுடைய கொடியில சின்னமாக வாகை மலர் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறாங்க. விஜயன் தமிழக வெற்றிக் கழக கட்சிக் கொடியில் வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.